காங்கிரஸ் கட்சியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 20 லட்சம் மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். துறைமுகம் கொண்டு வர வேண்டுமா வேண்டாமா சொல்லு. வேண்டாம் என்று சொன்னால் 100 இளைஞர்கள் நம்முடைய அலுவலகத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்ட பிணத்திற்கு நீதான் காரணம். நீதான் காரணம். திராவிட முன்னேற்ற கழகம் நீ காரணம். காங்கிரஸ் நீ காரணம். எத்தனை பேர் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை மீனவர்கள் மீட்கப்பட்டுக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். 393 மீனவர்கள் 3 மாதங்களுக்கு முன்பாக வரைக்கும் நம்முடைய மாவட்டத்திலிருந்து பிற நாடுகளுக்கு சென்று மீன்பிடிக்க சென்றதில் சிறைபிடிக்கப்பட்டு மீட்டுக் கொண்டு வரப்பட்ட மீனவர்களுடைய எண்ணிக்கை நம்முடைய அலுவலகத்தின் மூலமாக மட்டும் 393. இப்ப 2 வாரத்துக்கு முன்னாடி ஈரானிலே சிறைபிடிக்கப்பட்ட 3 மீனவர்கள் மீட்டுக் கொண்டு வரப்பட்டார்கள் நம்முடைய அலுவலகத்தின் மூலமாக. இவங்க சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சி மீனவர்களுக்கு எதிரானது. கொஞ்சமாவது வெட்கம் இல்ல? என் சட்டமன்ற உறுப்பினர்களே, உன் பட்டியலை காமி. எந்த மீனவர் உங்க வீட்டில் வந்து நின்னாங்க சொல்லுங்க. எத்தனை மீனவர்கள் உங்க வீட்டில் வந்து என் மீனவ சகோதரனை காப்பாற்றி கொடு, எங்க வீட்டை என் புருஷனை காப்பாற்றி கொடு, என் பிள்ளையை காப்பாற்றி கொடு யார் கேட்டாங்க? யாரும் வரல. ஏன் வரல? உன் லட்சணம் தெரியும். எதை எடுத்தாலும் கூட விலை இல்லாமல் நீ எதுவும் செய்ததே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி எரியிற வீட்டை பிடிக்கிறது லாபம் என்று சொல்லி அரசு நடத்திக் கொண்டிருப்பது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகங்கள். நீங்கள் செய்த துரோகம். ஆனால் நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். என் அன்பிற்குரிய பெரியவர்களே, துறைமுகம் வருகிறது என்று சொன்னால் உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி வைங்க, உங்க பேர பிள்ளைங்களுக்கு சொல்லி வைங்க. வேலையை தேடி நீ அயல் நாட்டிற்கோ அயல் மாநிலங்களுக்கோ அயல் மாவட்டங்களுக்கோ செல்ல வேண்டாம். இந்த மண் உனக்கும் நமக்கும் சோறு போடும். நீ தொழில் துவங்கி 100 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இளைஞனாக நீ உருவாகி வா. அதை உருவாக்கி வைப்பது பாரதிய ஜனதா கட்சி, பொன் ராதாகிருஷ்ணன், பிரதமர் நரேந்திர மோடி என்பதை அறிவித்து உறுதிபட நான் சொல்ல விரும்புகின்றேன். திமுக சொல்லு பாப்போம், காங்கிரஸ் சொல்லு பாப்போம். என்ன அருகதை இருக்குது? என்ன அருகதை இருக்குது? இங்கு வந்த ராகுல் காந்தி ஏன் துறைமுகத்தை பற்றி பேசாமல் சென்றார்? ஏன் துறைமுகத்தை பற்றி பேசாமல் சென்றார்? 20 லட்சம் மக்கள் எங்களுடைய உயிரினுடைய ஆதாரம் இந்த துறைமுகம். இந்த துறைமுகம் இங்க வந்து ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி எங்களை பிரிக்கலான்னு சொன்னா அக்கு வேற ஆணி வேறையாக திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி பிரித்தறியப்படும். எந்த சந்தேகமும் கிடையாது. எந்த சந்தேகம் கிடையாது. இது கன்னியாகுமரி மாவட்டம். இது கன்னியாகுமரி மாவட்டம் அமைதியாக இருக்கும் வரைக்கும் அமைதி இல்லை என்று சொன்னால் 20 லட்சம் மக்கள் கொதித்தெழுந்து போராடுவார்கள். கொதித்தெழுந்து போராடுவார்கள். என் அன்பிற்குரிய எல்லா வகைகளிலும் இந்த 50 வருஷத்துக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை? 50 வருஷத்துக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை? ரோடு, பாலம், மேம்பாலம், ரயிலு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்னும் 3 ஆண்டுகள் கழித்து நீங்கள் பாருங்கள், எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. இது அவ்வளவு முடிஞ்சு வரணும்னு சொன்னா சாலை பணிகள் அனைத்தும் முடிவதற்கு இன்னும் குறைஞ்சபட்சம் 1.5 வருஷம் ஆகும். ரயில் வேலைகள் முடிவதற்கு இன்னும் ஒரு 3 வருஷம் ஆகும். துறைமுக பணி இந்த தேர்தல் முடிந்த பின்பாக துவக்கப்பட்டு முடிவதற்கு 3 வருடம் ஆகும். அடுத்த 3 ஆண்டுகள் கழித்து நீங்கள் பார்க்க போகின்ற கன்னியாகுமரி மாவட்டம் இன்றைய கன்னியாகுமரி மாவட்டம் அல்ல. உங்கள் குழந்தைகளுக்கான எதிர்கால கன்னியாகுமரி மாவட்டத்தை இந்த மக்கள் பார்க்க போகின்றார்கள். அது உருவாக்கிய தீர்வோம். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். எந்த சந்தேகம் வேண்டாம். என் அன்பு பெரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் உலகினுடைய தலை சிறந்த நாடாக என் தாய் திருநாடு வந்தாக வேண்டும். அமெரிக்க நாட்டுடைய ஜனாதிபதி என்ன சொன்னார் என்று உலகம் பார்ப்பதை விட, சீனத்துடைய அதிபர் என்ன சொன்னார் என்று உலகம் பார்ப்பதை விட, ரஷ்யாவுடைய அதிபர் என்ன சொன்னார் என்று உலகம் பார்ப்பதை விட, இந்திய திருநாட்டுடைய பிரதமர் என்ன சொன்னார் என்று நூற்றுக்கணக்கான நாடுகளும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய காலம் வந்தாக வேண்டும். 125 கோடி மக்கள் உலகை ஆளுகின்ற காலம் வந்தாக வேண்டும். அது இந்திய திருநாட்டுடைய காலமாக மாறியாக வேண்டும். அதெல்லாம் நிகழ வேண்டும் என்று நாம் விரும்பினோம் என்று சொன்னால்
அதற்கான தேர்தல் இந்த தேர்தல். அதற்கான தேர்தல் இந்த தேர்தல். பல பேர் பல காரணங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பல விஷயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த 5 ஆண்டு காலத்திலே புதிய கோணத்திலே புதிய பார்வைகளை நீங்கள் பார்க்க இருக்கின்றீர்கள். கட்டுமான பணிகள் முடிந்திருக்கின்றன. இனி மாளிகைகள் எழுப்பப்பட்டாக வேண்டும். மாளிகையை எழுப்புகின்ற உங்களுக்கு கையாளாக ஒரு சித்தாளாக இருப்பது மட்டுமே என்னுடைய பணியாக இருக்கும். என்னுடைய பணியாக இருக்கும். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தந்தையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காங்க. தயவு செய்து முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றாக தெரியும், இந்த கன்னியாகுமரி நகரம் இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்க கேட்வே ஆஃப் இந்தியா அங்க இருக்குது, கேட்வே ஆஃப் டெல்லி அதெல்லாம் சொல்லுவாங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வர்த்தக துறைமுகம் வந்த பின்பாக கேட்வே ஆஃப் இந்தியா அங்க இருக்கு இங்க இருக்கு எங்கேயும் இருக்காது. கேட்வே ஆஃப் இந்தியா கன்னியாகுமரியில் இருக்கும்.